வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்களை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 19 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 2ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குடும்பத்திற்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கடிஞ்சு பேசுவீங்க, ஸ்ட்ரிக்டாக பேசுவீங்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்கன்றதா உண்மையான விஷயம். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தம், தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள். வேலையிலையும் தொழிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய பண்ணுவீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி நல்லா பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10 இருக்கும்போது 4, 9ஆம் அதிபதி வந்து 10 இருந்தாலே ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்களையும் வந்து லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் பேராசை காட்டி நம்மளை ஏதாச்சும் மாட்ட விட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்குமே பேராசையில் வந்து நம்ம கொஞ்சம் அபரீதமாக அகலக்கால் வச்சு மாட்டிப்போம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா 8ஆம் அதிபதி சாரத்தில் குருவுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன ஈகோ கிளாஷஸ் இருக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து நெருக்கடிகள், ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள், அதனால் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி செவ்வாய் 10 இருக்கும்போது அப்பா சம்மந்தமான ஒரு நல்ல லாபங்கள் வர்றது, நிலபுலங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா அப்பாவனால் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வந்து வக்கரமாக இருக்கும்போது நண்பர்களால் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. நண்பர்களாலும் பெரிய லாபங்கள் வேணுங்கிறதுக்கான பிடிவாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து நான் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இன்டர்னலே வந்து கொஞ்சம் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வந்து திங்கள் செவ்வாயில் பிரயாணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ திங்கள் செவ்வாய் புதன் வர கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா சந்திராஷ்டம பீரியட் போது ஏதாச்சும் இடவரமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 4, 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ கணவன் மனைவிகளையும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரவர் குடும்பங்களை உள்ளே வந்து அந்த சண்டையிலேயே இல்லை வாக்குவாதங்களில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அவங்களால வந்து பிரச்சனை பெருசாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து 10 இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து குருவின் சாரத்தில் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கணவன் மனைவி நடுவில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல், டென்ஷன்ஸு, வாக்குவாதங்களுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்தா புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது அந்த பிடிவாதத்தை ஏற்படுத்தும். பெரிய பணம், இந்த பணம் இருந்தால் தான் நான் செய்வேங்கிற ஒரு பிடிவாதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 2ல் இருக்கும்போது
அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுவோம், கராராக நடந்துப்போங்கிற எண்ணங்கள் தான் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா அதனால் நமக்கு ஒரு விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து ராசியிலேயே தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பிரசன்னம். ஸோ பிரசன்னம்னா நிறைய பிரசன்னங்கள் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது. நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க. ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம். ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது. சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது. ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க. அந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம். அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்பூல பிரசனம். தாம்பூலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள், ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பூலம் வைப்பாங்க பழத்தோடு வைக்கும்போது. அதில் வந்து இந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த 12 பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெத்தலையை வச்சே சொல்ல முடியும். அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முழு கொட்டைப்பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும். ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா, நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ வரீங்கன்னு வச்சுக்கோமே, வந்தோடனே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்ற விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும். இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திதி சூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதி சூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றதை வந்து அந்த திதி சூன்யமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம். ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க. ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை. ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த உடனே டக்குன்னு வரும். இதுதான் பிரச்சனை, இந்த சூழ்நிலை தான், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஆள். ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க. அவர் வந்து அந்த சோழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க. அதே மாதிரி கோயில் பிரசனத்தில் வந்து பார்த்தா பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அதை பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள். ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்ல, இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க. ஸோ அந்த பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்க மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு, அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா, அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த சிலையில் வந்து கை வந்து உடைஞ்சிருக்கு, கை வந்து தேஞ்சிருக்கு, பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு, முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசன்னத்தில் வந்துடுங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது. கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகள் ஆகும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து தெய்வத்தை கட்டிடுவாங்க. மிளகை வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி குலதெய்வம். ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள். ஸோ கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. நமக்கு கூட அந்தளவுக்கு டெப்த்து கிடையாது. அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோடைய மேட்டர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக. நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம். ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம்
அப்படிங்கிறது தான் விஷயமே. இங்கே அந்த தீர்வு வந்து 3, 7, 11 பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும். கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு 70% வந்து, ஏன்னா 100% இதுக்கும் தீர்வு கிடையாது, ஒரு 70% வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும். ஸோ இதுதான் மூதாதையர் செஞ்சுருக்காங்க, இதுதான் உங்கள் வழியாக வந்திருக்கு, இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம். இது உங்கள் ஜோசியமே தேவையில்லை, உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை, நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்னும் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை, எனக்கு ஜாதகம் இல்லைங்க, எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.